ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சளிக்கான மெடிசன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கல்யாண முருங்கை இலை. இந்த கல்யாண முருங்கை இலையை வச்சு நம்ம வந்து ஒரு அடை பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து சளியை க்யூர் பண்ணும். இது எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நான் காமிக்க போகிறேன். இந்த இலையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேணும், அப்புறம் பெருஞ்சீரகம், உப்பு, காஞ்ச மிளகா, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி கெட்டியாக எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக எடுத்திங்கன்னா தோசை மாதிரி சுட்டாலும் அது நல்லா தான் வரும். ஆனால் அடை மாதிரி கொடுக்கறது தான் இது வந்து அடை மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க, சளியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த இலையை வச்சு. இது வந்து பாட்டிங்கெல்லாம் இதுதான் முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க சளியை க்யூர் பண்ணுறதுக்கு. இது ஒரு ஹெல்த்தியான மெடிசனு. இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த மாவை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இதுலேயே இந்த கீரையும், இந்த அரிசி பருப்பு, இந்த கீரை, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், வரமிளகா, உப்பு, இது எல்லாத்தையும் இந்த மாவுலேயே போட்டு அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் மட்டும் லாஸ்ட்டாக போட்டு அப்படியே தோசை சுடும்போது நம்ம எடுத்துக்க போகிறோம், அடை சுடுறதுக்கு முன்னாடி. இப்போது இந்த கீரையுமே இந்த அரிசி கூடையே போட்டு நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிற மாவை பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இதில் வந்து நான் இந்த மாதிரி பத்துக்கு மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டேன். இதுலேயே உப்பு, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், அப்புறம் அந்த இலை, அப்புறம் அரிசி பருப்பு, ஊற வச்சுட்டு அரிசி பருப்பு, இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேன் அடைன்றதுனால. இப்போ இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டு போகிறோம். இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு தோசைக்கல்ல பேனை வச்சுட்டு நம்ம அடையாக சுட்டு எடுக்கலாம். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா சீக்கிரமாக அரைப்பட்டுடும். அரிசி கொஞ்சம் ஊறலைன்னா கூட உங்களுக்கு வந்து அரிசி வந்து மையாது. அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்து அரைங்க. ஆனால் இது கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் இந்த அடையோட டேஸ்ட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அரிசி வந்து கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பேன் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அடை மாதிரி சுட போகிறோன்றதுனால நான் திக்காக வச்சுருக்கேன். இதே நீங்கள் தோசையை கூட சுட்டுக்கலாம். குட்டி குட்டியாக சுட போகிறேன், அப்போ தான் பசங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்றதுனால. இது வந்து டெய்லி மார்னிங் கூட நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு டெய்லி மார்னிங் ஒரு 2 அடை வந்து பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே கோல்டு வந்து க்யூர் ஆகிடும். கோல்டு வர்றதுக்கு முன்னாடியே இது செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஏற்கனவே இதில் நம்ம மிளகா, உப்பு எல்லாமே சேர்த்துட்டோன்றதுனால சட்னிலாம் எதுவும் தேவையில்லை. இந்த அடையை அப்படியே சாப்பிடணும். நல்லா வேகட்டும். வேகச்சுன்னா வெந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது வெந்ததுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஆகிடும். இப்போ நான் திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பாயில் ஆனது. அந்த சைடு இருக்கிறது திருப்பி போடாதது. இந்த கலரில் வந்துடும். இந்த கலர் வந்துச்சுன்னா நம்மளோட அடை வந்து ரெடி சாப்பிட்றதுக்கு. சுட சுட டெய்லி மார்னிங் 2 to 2 அடை வந்து பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போகிறோம். இது ஒரே ஒரு டம்ளர் அரைச்சி வச்சுட்டு 1 வீக் வரையும் கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வைத்திய செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியான கல்யாண முருங்கை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்கள் தோசையாக கூட ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ். எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சளியை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டோடு சேர்ந்து கொடுக்குற மெடிசன்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுங்க. உங்கள் பசங்களை ஹெல்த்தியாக சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.